இங்க ஒரு ஆள் சத்தம் போட்டு போறாங்களா, இங்க நிக்க வாங்கல. உறவுகள் அனைவருக்கும் ராஜேஷ் மெயிலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க சென்னையில இருந்து கார் எடுத்துட்டு வந்த மறுநாள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். அதுக்கு மறுநாளே பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டோக்காரன் சேனல்ல உள்ள பவின் அண்ணனுக்கு வந்து கல்யாணம். அதுக்கு முன்னாடி வீட்டுக்கே வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா போயே ஆகணுன்றதுக்காக நாங்க கிளம்பிட்டோம். அங்க போகும்போது நடந்த ஃபன்னான விஷயங்களை தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறீங்க. ஸோ இந்த வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம்னு சொல்லி கிளம்பியாச்சு. இப்போ சாப்பிட போகிறதுக்குள்ள எவ்வளோ கூத்து நடக்குதுன்னு பாருங்க. கல்யாண வீட்டுக்கு போக அதுக்குள்ள நீங்க போறதுக்கு சாயங்காலம் 4 மணி 3 மணிக்கு தான் கூட்டு போவீங்க. அப்ப வந்து சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிட்டு அவங்களே சொல்லிடுவாங்க. இப்ப காலையில 3 மணிக்கு வர சொல்ல சாயங்காலம் 3 மணிக்கு வந்திருக்கீங்கன்னு. கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சாப்பாடு சாப்பிட்டு போறதும் நம்மளா தான் இருக்கும். வெள்ளையா இருக்கு. மணி 1 மணி 1 மணிக்கு ராமேஸ்வரத்துல இருக்கிறாரு. 11 மணிக்கு கூப்பிட்டு ப்ரோ எங்க வந்துட்டு ப்ரோ நம்ம ஊர்ல தான் அப்படின்னா பாம்பன்ல இருந்து எவ்வளவு தூரம் ப்ரோ? பாம்பன் இல்ல ப்ரோ, நம்ம ஊர்ல தான் இருக்கேன். தூத்துக்குடியா? என்ன ப்ரோ தூத்துக்குடி இருந்து இப்பதான் கிளம்புறீங்களா? சரி வாங்க வாங்கன்னாரு. இப்போ மணி 1 தூத்துக்குடி தான் இருக்கும். 12 மணிக்கு ஃபங்க்ஷன் முடியிருக்கு. 1 மணிக்கு போயிட்டு இருக்கோம். அதாவது அவர் ஆக்சுவலா உங்களை பார்க்கணும்னு ஆசை இவனால வந்துச்சு. யார் லேட் அவருக்கு கேடு? நீதான் லேட். நான் காலையில 8:45 எழுப்புனேன். வந்ததுக்கு அப்புறம் பைக் வந்துட்டு எங்க போனேன்? ஏடிஎம்க்கு போனேன். போயிட்டு உடனே வந்துட்டேனே. உடனே எல்லாம் வரலையா? எவ்வளவு நேரம் கழிச்சு ஒழுத்திடுவேன். காரு கவரை ரிமூவ் பண்ணி ஏசி போட்டு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சாச்சு. பொறுமையா போகுதா அப்படின்ட்டு நம்ம கலரே மாதிரி இருக்கியா? செவல கலர் அடுத்து பைபாஸ்ல ஒரு இழுப்பு தோணா ராத்துக்கு ஊசி எல்லாம் மறங்க. ஆனா என்ன 2 வீலர் கார இருந்தா கட்டில வரும். நம்மள கொஞ்சம் மழை பெஞ்சா வர தெரியுமா? மழை லைட்டா பெஞ்சாலும் ஆடி நம்மளே மீன் இல்ல யாருன்னு சொல்லி கேட்டேன். நானும் டிரைவர் தான் அப்படிங்கிறான். அதேதான் டிரைவர்கள் தான் அதிகமா சாப்பிடுவாங்க. அப்ப எனக்கு தகுதி இருக்கு, உங்களுக்கு இருக்கான்னு யோசிச்சுக்கீங்க. நான் டிரைவர் தான். என் வீட்டுக்கு ப்ரொஃபஷனல் கொரியர். நீங்க என்ன பர்சனல் டிரைவர்? அவரா வச்சாங்க, நீங்களே தெரியுதுங்களா? இப்ப பரவாயில்ல, இந்த வெயில் காலத்துல கொஞ்சம் கூலிங்கா தான் இருக்கு. காருக்குள்ள இருக்கறதால கூலிங்கா இருக்கும் உனக்கு. கார் எடுத்துக்கோ. இன்னும் ராமநாதபுரம் போனா இன்னும் கொஞ்சம் கூலிங்கா இருக்கும்னு நம்புறேன். சரி, ஸ்கூல்லாம் திறந்துருச்சு. சின்ன பிள்ளை எல்லாம் போவாங்க. வந்து அக்டோபர் மாசம் திறந்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அடிக்கிற குளிருக்கு இல்ல இப்ப ஸ்கூல் போகும்போது ஆல்ரெடி யூனிஃபார்ம் வாங்குறது எல்லாருக்கும் கஷ்டம். இல்ல எக்ஸ்ட்ராவா ஸ்வெட்டர் வாங்கிட்டு போனா இன்னும் கஷ்டமா இருக்கும். சொட்டுறதுக்கு அடிக்கிற வேலைக்கு மாட்டு வண்டிலாம் இப்போ பார்க்குறதே ரொம்ப ரேரு. அதனால தான் இது ஒரு கிளிப் எடுத்தோம். ராமநாதபுரம்ன்ற போர்டே இங்கே தான் பார்க்குறோம். அவ்வளோ கிட்ட வந்திருக்கோம். அடித்த வெயிலுக்கு உள்ள ஏசி இருந்த உடனே எல்லாருக்கும் செம்ம தூக்கம். மணி இவ்வளோ நேரம் வண்டி ஓட்ட நேரம் தூக்கம். இவர் கண்ணாடி போட்டு தூக்கம் தெரியாதுன்னு நினச்சிட்டு தூங்கிட்டு இருக்காரு. நானும் ஃப்ளாட்டு எல்லாருமே ஃபுல்லாக தூக்கம். அடுத்து ராமேஸ்வரம் இன்னும் 49 கிலோமீட்டர் தான். கிஃப்டின்னு ஒன்றும் வாங்கலை. நான் அங்கே போனோம்னா அவங்க பேக் பண்ணி தர்றதுக்கு அதுக்கு ஒரு 1/2 hour வர ஆக்குவாங்க. இதுல ஷூ வேற இன்னும் போடல. ஷூ கிடையாது, கொண்டு வரல. செருப்பு தான். சார்ஜர் வயர் எடுக்கல. சீக்கிரம் வச்சிருக்கலாம்ல. செருப்பு பிஞ்சு போவோம். நானும் சீக்கிரம் வந்துட்டேன். சரி, நான் காலையில 9 மணி 10 மணிக்கு கரெக்டா 6 மணிக்கு மதுரை வரும்போது எழுந்துட்டேன். வீட்டுக்கு எத்தனை மணி ஆச்சு? வீட்டுக்கு வந்து 11 மணி ஆயிட்டலா. தீபக்கன் என்ன கிஃப்ட் வாங்கணுமோ அதே கிஃப்ட். அவங்களுக்கு என்ன வாங்குனீங்க? அப்போ அதை சொல்ல மாட்டோம். தீபக்கன் பிளாக்ல இருக்கு, போய் பாத்துக்கோங்க. அப்புறம் வீடியோ பாரு. உன்னை எங்க இறக்கி விட்டு போகணுமான்னு சொல்லி கேக்குறான். வேற வழியில இவனை அடுத்தே இருக்கான். இறந்து படுத்துக்கேன், இன்னும் இங்கேயும் படுக்கான். வீட்லயும் தூங்குறான், இங்கேயும் தூங்குறான். நீ நாளைக்கு மட்டும் ஆர்டிஓ இல்லாட்டினா நாளைக்கு ஆர்டிஓ இல்லாட்டினா ஸ்டேயே போட்டுடலாம். சார்ஜர் இல்லையா?
எல்லாத்தையும் எடுத்துட்டு கடைசியில் சார்ஜரை மட்டும் மறந்துட்டு வந்துட்டோம். பெரிய ஓடியாகி போச்சு. ட்ரெஸ் இல்லை, இந்த மாதிரி சொல்றாள, ஒளி இல்லை, உடல் இல்லை, யாரோ ஒருவன் என்கிறான் புல் பூண்டு, சார்ஜர் இல்லை. சார்ஜர் அவங்ககிட்ட இருக்குமா? ஸ்பேர் சார்ஜர் இருக்கும், வாய்ப்பே இல்லை. 4000 ரூபா சார்ஜர். ஆக்சுவலாக நாங்கள் ஊருக்கு வந்ததே வந்து கார் ஆடியோ பண்ணுறதுக்காக தான். ஸோ அப்படியே வந்து பவினண்ணன் கல்யாணத்துக்கும் போயிட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்தோம். ஸோ எப்படி ஆடியோ பண்ணணும் என்ன ஏதுன்னு வேற ஃபோன் பண்ணி அப்போ தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஐயோ, நாங்க அது தெரியாம இவ்வளவு முன்னாடியே வந்துட்டோமே. இது தெரிஞ்சுதான் நாங்க அங்கிருந்து 2 நாள் கழிச்சே கிளம்பிருப்போமே. சரி, ஓகே. அதுக்குள்ளே ஒரு ரயில்வே கேட்டுக்குள்ளே வேற மாட்டிட்டோம். நாங்கள் ரொம்ப பின்னாடி இருந்தோம். ஆல்ரெடி ரொம்ப டிலே, எப்படி போக போகிறோன்னு தெரியல. ரொம்பவே குழப்பி போய் அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் அதே நேரத்தில் வந்துட்டு ஆடியோ பண்ணுறதுக்கு 1 வீக் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மணி ரொம்பவே பயந்துட்டான். இந்த வாரம் இங்கே தானே போ, அவ்வளோதான். தானா எப்படி சமாளிப்பேன்? கிளிக்க போறாங்க நீங்க. எப்பா நீங்க அப்போ வந்துட்டு கூட போங்கப்பா அப்படின்ட்டுவா. இன்னைக்கு கிளம்புங்க, ஒழிச்சு போடுவேன். போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரணும்னா இருந்து ஒரேடி வேலையை முடிச்சுட்டு போவோம். உங்களை பாரு, மறுபடியும் கூப்பிடுவாங்களாம். மறுபடியும் இங்க இருந்து கார் எடுத்துட்டு அவளை தூக்கிட்டாரு வரணுமா? அதுக்கு பருத்து இருந்திருக்கும் அப்படிங்க. போய் ஒரு நாள் ஆகும்ல, போயிட்டு திருப்பி ஒரு நாள் இருந்துட்டு வரணும். அப்போ ஃபிளைட்ல போயிட வேண்டியதான். வெட்டிக்கிறேன் 10,000 இது செவ்வாய்க்கிழமை தான் கொரியரே அனுப்புவாங்களாமா. அது புதன் வியாழக்கிழமை தான் இங்க ஆர்டிஓ ஆபீஸ்க்கு வருமா. அதுக்கப்புறம் போய் ஆர்டிஓ ஆபீஸ்ல அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க ஒரு டேட் சொல்லுவாங்க காரை கொண்டு வாங்கன்னு. அன்னைக்கு தான் காரையே கொண்டு போகணுமாமா. இந்த ஓம்ட்ட கொடுங்க. ஹலோ, ஒரு நிமிஷம் நல்லா கேட்டுக்கோ. அவங்க ஷோரூம்ல என்ன சொன்னாங்கன்னா, எப்பனாலும் அது வரும். வந்த உடனே நாங்க ஸ்பீட் கொரியர் பண்ணணும். அது வந்த உடனே நீங்க கொண்டு போய் எங்க ஆர்டிஓ ஏஜென்ட்ட கொடுத்து லாகின் ஐடி பாஸ்வேர்டு வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சரியா? அது சனிக்கிழமை வர வேண்டியது. சனிக்கிழமை வரலன்னா ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை பத்தியா, அதனால திங்கக்கிழமை வந்துரும். விடுமுறை? ஆமா, நாளைக்கு வந்துரும். நாளைக்கு வராத பட்சத்துக்கு கேளு, நாளைக்கு வராத பட்சத்துக்கு நாளை கழிச்சு வந்துரும். அவங்க வந்து உங்களுக்கு தெளிவா புரியல. நாளைக்கு வரலன்னா நாளானிக்கு வந்துரும். அப்பனா செவ்வாய்க்கிழமைக்குள்ள வந்துருமா? நம்ம கையில செவ்வாய்க்கிழமை வரும், இல்ல புதன்கிழமை வரும். அதுக்கு அடுத்தது நமக்கு புதன்கிழமையே இது இருந்துச்சுன்னா அன்னைக்கே நம்ம எல்லாமே பண்ணலாம். அன்னைக்கு முடியாத பட்சத்துக்கு அதுக்கு அடுத்த நாள் பண்ணுவோம். அது வந்து சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரமா பண்றதுக்கு தான் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். உனக்கே தெரியும் அண்ணன் சாப்பிடாம தூங்காம அலைஞ்சிட்டு இருக்கேன்னு. சரிண்ணா, நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது சொன்னா நானும் தான் பார்க்காம இருக்கேன் அப்படின்னு கேட்காருப்பா. அப்படிலாம் சொல்லாதீங்க வீடியோல. குடும்பத்துல சண்டை உருவாக்கி கேக்கல. இப்ப ராமேஸ்வரம் போறதுக்கு ஒரு ரயில்வே கேட்ல நின்னுட்டு இருக்கோம். ஓரளவு கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வந்துட்டு இது என்ன கதை? தூக்கி போட்டுருமா கடல்ல? கடல்ல தூக்கி போடும். என்ன காத்து நல்லா அடிக்க போகுது. நல்லா ராமேஸ்வரம் வந்தவங்களுக்கு இதெல்லாம் புதுசு இல்ல, ஆனா எங்களுக்கு பார்க்க பிரமிப்பா இருந்துச்சு. இதுதான் இப்ப இந்த கடல் கடந்து போறோம். அதுதான் இது நடுவுல எப்படி கட்டினாங்க? இத எதை கட்டினாங்க? இப்ப கடல் வேகமா வந்து இல்ல பாலத்துல அவ்வளவு பாறைகளை போட்டு அந்த காலத்துல யோசிச்சு கட்டிருக்காங்க. இந்த வந்துட்டுல பாம்பன் ரயில்வே பாம்பன் வந்துட்டுல பாம்பன் பாலம். அதத்தானே நானும் சொன்னேன். பாம்பன் பாலம்ல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இவனே நம்ம போறது எடுத்துட்டு இருந்தோம். நம்ம காக்கா பறக்க முடியாம தடவை போய் காக்கா போரி நான் அதான் பாக்கல. அது கீழே ஒருத்தர் வேஸ்டி பறக்க பாத்தீங்களா? அதான் சொல்றீங்க. கக்காவை பாத்தீங்க சொல்றீங்களா? அவரு வேஸ்டி
என்கிட்ட ஒரு ப்ளஸ் என்னன்னா எவ்வளோதான் தூங்கினாலும் எந்திரிச்சோடனே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன். யாழ்ப்பாணம் நான் பார்த்துருக்கேன் வீடியோல. 21 கிலோமீட்டர் போமா அப்படின்னா நானும் வீடியோல பார்த்தேன். யாழ்ப்பாணம் கப்பல்ல போலாம். கப்பல்ல போகணும். கப்பல்ல தான். ஆனா இருந்து தனுஷ்கோடி வந்து பார்த்தா தெரியும். காரில் எப்படி போக முடியும்? காரோட கப்பல் ஏற்றி அதுக்குள்ள போகலாம். இல்ல அவங்க பொம்மை வாங்கிட்டு போயிடுவோம். கரோடு வாங்கி என்ன பண்ண போய் எப்படி செய்ய நம்ம செய்ய தெரியாத. நாளைக்கு செஞ்சிருமா? செஞ்சிருமா? நாளைக்கு செய்வோம். நீ இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை வாங்கு. ரைட். பாம்பன் பாலம் தாண்டவுமே நம்ம அண்ணனோட கல்யாண கட் அவுட் எல்லா இடத்துலயுமே இருந்துச்சு, நிறைய இடத்துல வச்சிருந்தாங்க. இதே மாதிரி தான் தீபக் கல்யாணத்துலயும் பார்த்தோம் நாங்க. அப்புறம் நம்ம கிஃப்ட் என்னவா இருக்கும்னு பவினனை கிஃப்ட் ஓப்பன் பண்ணாங்கன்னா தெரியும். அந்த வீடியோ அவங்க சேனல்ல போடுவாங்க, கண்டிப்பா பாருங்க. ஸோ கிஃப்ட் வாங்குறதுக்காக தான் இப்போ வந்திருக்கிறோம். என்ன கிஃப்டா இருக்கும்ட்டு அண்ணனோட சேனல்ல பாருங்க. வந்துட்டு இருக்கணும். அம்மா மண்டபம் வந்துட்டு இதான் மாப்பிள மண்டபத்து எங்க போரு எங்க போரு ஆப்போசிட் நீங்க கேட்ட கல்யாணம் நடக்கும்போது நாங்கள் மண்டபத்துக்கு போகல. ஏன்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 6 மணிக்கு 4-5 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த இடத்துக்கே போனோம். அதனால சரி மண்டபம் எப்படி இருக்குது, கட் அவுட் எப்படி இருக்குன்னு வெளியில இருந்து மட்டும் பார்த்துக்கிட்டோம். நேராக பவினனை வீட்டுக்கே நாங்கள் போயிட்டோம் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக. பவினன் கல்யாணத்துலையும் சரி தீபகண்ண கல்யாணத்துலையும் சரி எல்லாரும் நம்மளை கவனிச்சுக்கிட்ட முறை வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே அன்பாக வரவேற்றாங்க. எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது நல்லா இருக்கியா? நல்லா இருக்கும். வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. வாங்க. எங்களுக்கு ராமேஸ்வரத்தில் ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வீசின காற்று தான். அந்த அளவுக்கு காற்று 24 மணி நேரமும் வீசிக்கிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க காட்டுற பாசமும் கூட ரொம்பவே அன்பாக ரொம்பவே பாசமாக இருந்தாங்க எல்லாருமே. மொட்டை மாடியில போய் படுத்தா போதுங்க. காரை போட்டு ரோட்ல தான் படுத்துக்கணும். அப்புறம் எப்பவுமே இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் வந்து நம்ம மெமரிஸாக நிற்க போகிறது இந்த ஃபோட்டோஸ் தான். அதனால ஃபர்ஸ்ட் பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லி உள்ள போயிட்டோம். ரொம்ப நேரம் ஆனதுனால பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருமே ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. ஆனாலுமே அவ்வளோ அற்புதமான ஜோடியாக இருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த ஜோடி பொறுத்த எல்லாத்தையும் பார்க்கும்போது. அப்புறம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்கள வாழ்த்திட்டு கிஃப்ட்டும் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இப்பதான் மாப்பிள்ளை பவினண்ணன் வந்து நம்ம ஆட்டோக்காரன் சேனல்ல வர பவினண்ணனா மாறின தருணம் இது. ரொம்பவே ஜோவியலா கேஷுவலா பழக்கினாங்க. ஏங்க நம்ம ஊருக்கு வந்திருக்கேன். நீங்க மாதிரி சரட்டுன்னு வந்தீங்க. அங்கேருந்து வந்ததுனால நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்துச்சு. நம்ம ஆஃபீஸ் வரவே இல்லை. அங்கே ஷாப் ஓப்பனிங் வரணும்னு சொல்லி அப்புறம் தீபகண்ணன் இதே கார்டு தான் வச்சிருக்கிறதுனால அதை பத்தின ரிவ்யூலாம் பார்த்து சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா காமெடியா பேசிட்டு இருந்தாங்க. கவனிங்க. இந்த ஸ்மெல் அப்படியே என்ன எங்க நான் வாங்கின நேரத்தை கூட்டு போகுது ப்ரோ. செம்மையா இருக்கு கார், சூப்பரா இருக்கு. நல்ல கார் ப்ரோ. இல்ல போயிடலான்னு சொல்லுங்க. நீ உங்களை ஜிபி மித்தன் எல்லாம் பார்த்தா எடுத்தேன். சிவாவும் நான் சொல்லி இவர்தான் கூட்டு போனாரு. ஓகே சொன்னது காரணம் நீங்க இவங்க எல்லாம். இது நல்லா இருக்கும் கேட்டா. கண்டிப்பா இந்த படத்துல ஓடி ஹீரோ ஹோண்டால வேலை வாங்கி அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க பேச்சுக்கள். நான் 7 சீரியன் போகல. நல்லா இருக்கு. சென்னை வாங்க போயிட்டு போவோம். வரேன்.
என்னெல்லாம் இருப்பேன் 16ஆம் தேதி வரைக்கும். சரி சரி. வேலை நிறைய இருக்கு. நான் எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பும் போது நிறைய சம்பவங்கள் நினைச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. தண்ணியா இருக்கிறேன், கப்பலா இருக்கிறேன், கீழே தண்ணி காரா இருக்கு. இந்த கேப்புக்குள்ள வந்து ராமேஸ்வரம் போகிறதுக்கு யாருக்காவது சான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பா ஈவினிங் டைம்ல இந்த பாலத்துல நின்று பாருங்க, செம்மையா இருக்கும். அழகா நிக்கலாம். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு டைம் ட்ரெயின்ல டிராவல் பண்ணி பார்க்கணும்னு ஆசை. 17 லட்சம் ரூபா கொடுத்து கார் வாங்கிருக்கு. ஒரு துடைக்கிற துணி 10 ரூபா இருக்குமா? அந்த துடைக்கிற துணி கொடுக்குறாங்க. 10 ரூபாய்க்கு வந்து கருத்துணி தான் கொடுப்பாங்க. சரி 50 ரூபா இருக்குமா? 200 ரூபா இருக்கும். சரி 200 ரூபா. 17 லட்சம் ரூபா கொடுத்து கார் வாங்கினா ஒரு 200 1% கூட கிடையாது. 200 ரூபா ஏன்னா அந்த துணி வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி சப்போர்ட். இவர் எப்போதுமே கம்பெனிக்காரன் சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காரு. ஒரு நல்ல டீல். டிராபிக் நிறைய ஆயிடுச்சு. இறங்கி எல்லாம் ஓடிட்டாங்க. ஒருத்தர் இல்ல கார்ல. வேற திட்டிட்டு இருக்காங்க. நாங்க வந்து 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆமா, அங்க இருந்து பால ஸ்டார்டிங்ல இறக்கி விட்டோம் ஆட்களை. இந்த வந்துட்டாங்க வெளியே. ஏய் கொஞ்சமா ஜீவன கறங்க. எல்லாரும் என்ன சொன்னேன், இறங்கும்போது அவ்வளவு வேகமா ஓடிங்க. அவங்க நிப்பாட்டி அவ்வளவு இடம் இருந்துச்சுன்னு இந்த மாதிரி நான் டெய்லி ஓடணும்னு வைங்களேன், கண்டிப்பா நான் தனுஷ் மாதிரி ஏறுவேன். தனுஷ் மாதிரியா? இந்த இடத்துல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா பாலத்துல ஃபுல்லா டிராபிக் ஆயிடுச்சு. சரி பாலத்துல நல்லா காத்து அடிச்சிட்டு இருக்குது, அதனால நம்ம நடந்து போகலாம் கொஞ்சம் தூரம். டிராபிக் கிளியர் ஆகும்போது கொஞ்சம் நிப்பாட்டுவாங்க, நம்ம ஏறிக்கலாம் நினைச்சிட்டு நாங்க எல்லாரும் இறங்கணும். பார்த்தா இவங்க கார் எடுத்துட்டு வேகமா போயிட்டாங்க. ஏன்னா பின்னாடி வர வண்டியில ஆரன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிராபிக் கிளியர் ஆயிடுச்சு, டக்குன்னு போயிட்டாங்க. நான் காரை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே ஓடினா அந்த கூத்து தான் இதெல்லாம். இதுல பாத்தீங்கன்னா ஓடினதுல சுந்தர் மட்டும் கார்ல ஏறி இருப்பான். ஆனா நாங்க யாருமே கார்ல ஏறல. கடைசியில கார் நின்னோட தான் ஏறணும். இதுல கொடுமை என்னன்னு பார்த்தா நாங்க பொறுமையை போட்டு நாங்க எல்லாம் நல்லா தான் இருந்தோம். வேகமா ஓடி போய் ஏறின அவன் வந்து ஃபுல்லா வாந்தி. அவனால ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஓடினதுனால வாமிட் எடுத்துட்டான். அது செம பண்ணா இருந்துச்சு. அப்புறம் ஓம்புற இந்த மண்ணின் மைந்தன்றதுனால இங்க ஒரு மந்தி பிரியாணி கடை கூட்டு போனாங்க, சூப்பரா இருந்துச்சு. 17 காசுல வாங்கி தரேன் மக்களே. 17 லட்சம் ரூபாய் கார் வாங்கியிருக்கு. கார் கீக்கு ஒரு கேஸ் நான் வாங்கி கொடுக்குறேன். இவ்வளவு பெரிய செல்போனுக்கே கவர் ஃப்ரீயா தராங்க. இத்தனோண்டு இதுக்கு ஃப்ரீயா தராங்க. நகை வளர்ந்துக்கலாம். ஆமா வெட்டணும். ஒரு 20 ரூபா இருக்குமா நெயில் கட்டு? 17 லட்சம் ரூபா காரு. கார் வாங்குறவங்களுக்கு நல்லா இருக்கு. 17 லட்சம் ரூபா செலவு பண்றது தர மாட்டாங்க. நெயில் கட்டு கொடுக்க மாட்டாங்க. அதாவது இத பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, 17 லட்சம் ரூபா கொடுத்து கார் வாங்க தெரியுது, 30 ரூபா கொடுத்து நெயில் கட்டர் வாங்கி நெயில் வெட்ட தெரியலையான்னு கேட்பாங்க. நல்லா வச்சிருக்கோம், பெரிய தட்டுல தான் வச்சிருக்கோம். நன்றி நன்றி. மனசு போலயும் பெருசா சீக்கிரமா வாங்கிட்டு வந்தா எங்க போய் நான் வாங்கிட்டு வர்றது? நல்லா இருக்கு. கட்டி படிக்காங்கன்னு எல்லாரும் அப்படி மேல பாருங்க. இப்போ அப்புறம் சரி நம்ம கார் எடுப்போம் கொஞ்ச நேரத்துக்குன்னு சொல்லிட்டு நான் கார் ஓடிட்டு இருந்தேன். 7 பேர் என்ன வனம்தான். நீ எல்லாத்தையும் பாத்துட்ட. அது சொன்ன நீ எல்லாம் பாத்துட்டு இல்லப்பா. இந்த மாதிரி ஒரு 3-4 டிக்கெட் பார்க்காம இருக்கு. அதுக்காண்டி பாத்து விட்டு என் டிரைவிங் பத்தி உனக்கு நல்லா தெரியுது. இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து பேய் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். உடனே எல்லாரும் போய் கண்ணாடி பாருன்னு சொல்லி மொக்க காமெடியில எதுவும் பண்ணிடுவேன். இந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து பேய் பார்க்கறதுக்காக ரொம்ப ஆசைப்படுவேன். உடனே போய் கண்ணாடி பாரு அப்படின்ற பழைய காமெடியெல்லாம் வேண்டாம். அதனால வந்துட்டு இவரோட ஓம் கூட சொல்லிட்டு இருந்தாரு, இந்த இடத்துல வந்து கண்டிப்பா பேய் இருக்கும்னா, இங்க வந்து இறங்கி நீங்க ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கும், அந்த இடத்துக்கு மட்டும் போயிட்டு வாங்க, கன்ஃபார்மா நீங்க பேய் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்ட சொன்னாரு. நாங்களே நிப்பாட்டினோம். ஆனா அந்த மாதிரி ஒண்ணுமே நடக்கல. அது வீடியோல பாருங்க, செம பண்ணா இருக்கும். நான் சொல்ற இடத்துல ஒரு ரோடு இப்படி ஒத்தையில போகும். சரி, லெஃப்ட்ல திரும்பணும். சரி, திரும்பி நேரா கொஞ்சம் தூரம் உள்ள போகணும். உள்ள போய் அவங்க ஒரு தண்ணி ஓடும். சரியா? அது சலசல எல்லாமே கேட்கும். அந்த இடத்துல போய் ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துவாங்க. பேய் பார்க்க போறேன்னு நின்னுட்டு இருக்கானுங்க. இறங்க உனக்கு ஆசை இல்லையா பேய் பார்க்கணும்னு? எனக்கு ஆசை இல்ல. அது நிறைய டைம் ஏமாத்திருச்சு. அதனால எனக்கு விருப்பமே இல்ல. கார் இதுக்காரு இறக்கணும். இதை திறந்து விடியா? அமுக்கு. அலெக்சா மூடு. டேஞ்சரான இடம். வண்டி வந்து இடிச்சிடும். நாங்க இங்க பாரு, நாங்க வண்டி கிளப்பி போயிருவோம். திடீர்னு ஏதாவது
பாருங்க லைட் அடிச்சு போயிட்டு இருக்கான், வேண்டாம்னு சொல்லுங்க. நான் சும்மா சொன்னேன், சொட கூட்டேன். யோ சொன்னா கேளுங்கய்யா. போதும் அதுக்கு மேல போவாத. தண்ணி எடுத்துட்டு ஒரு வாட்டர் பாட்டில். ஏனே அது ரொம்ப தூரம் போடணும். இருட்ட ஒண்ணும் தெரியல. அந்த சைடுல அந்த சைடு போவாத. கொண்டே கட்டிடுச்சு அந்த சைடுல ஏனே சும்மா சொன்னீங்க வாங்க. சுதாரணே சும்மா சொன்னேனே. இந்த இடத்துல தான் பேய் தெரியும் சொல்லி கூட்டு போயிட்டு ஒண்ணுமே தெரியல, இருட்டா எதுவுமே தெரியல, அப்படியே சும்மா போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டாங்க. நம்ம நல்லபடியா ஊர் போய் சேரணும் வா. அடிச்சுருவோம். இந்த இடத்துல மோசமான இடம், நிறைய பேய். ஏய் வாடா ஏய். என்ன கூப்ப போன் அடிங்க, சீக்கிரம் அடிங்க. ஏ சுதாரணா, நீ கேளுங்க, சொன்னேன்ல அந்த மாதிரி இடம் இது. சாமி தான் இழுத்துட்டு போறான்னு தெரியல. எல்லாத்தையும் கிளப்பி விட்டு நான் என்ன சொன்னேன், காட்டுக்குள்ள நிப்பாட்டுறேன், முடிஞ்சா போயிட்டு வாங்கன்னு. இன்னும் 50 கிலோமீட்டர் போகணும் தூத்துக்குடிக்கு. 1/2 மணி நேரம் தான் ஆகும் இங்க இருந்து. அதான் 80 2 கிலோமீட்டர். மணி நேரம் சொன்னா 1 மணி நேரம் ஆகும். ஏலே இங்க ஒரு ஆள் சத்தம் போட்டு போறாங்களா, இங்க நிக்க வைங்கன்னு வாங்கல. என்ன பிள்ளைங்களுக்கு யோசிக்கிறீங்களே. கொஞ்சம் வேகமா தான் போறாங்க, பயமா தான் இருக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம vlog கொடுப்போம். நிறைய டைம் சொல்கிறேன், ஆனால் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்கிறதுனால ஒழுங்காக பண்ண முடியல. இதுக்கப்புறம் ரெகுலராக கண்டிப்பாக வீடியோஸ் வரும். அடுத்தடுத்த vlog தொடர்ந்து பாருங்கள். இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான vlog இனிமேல் தான் வரும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடம் இந்த வீடியோ உங்கள் ராஜேஷ் மகிழினி. பாய்.